Hello friends, welcome back to guruslifestyle. இன்னைக்கு நம்ம bowsandbands seriesல ஒரு நியூ டைப் ஆஃப் hairband பார்ப்போம். இது ஒரு நாட் பண்ற மாதிரி இருக்கிற hairband. இது ரொம்பவே ட்ரெண்ட்ல இப்போ போயிட்டு இருக்கு. இந்த hairband எப்படி செய்யறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இங்கே 2 காட்டன் துணி எடுத்திருக்கிறேன். ஒன்று எல்லோ கலர், இன்னொன்று ப்ளூ கலர் அண்ட் 1 inch பட்டை எலாஸ்டிக் எடுத்திருக்கிறேன். இந்த பட்டை எலாஸ்டிக் தான் நமக்கு தேவை. இதை விட அதிகமான விட்த் இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ 1 inch ஃப்ளாட் எலாஸ்டிக் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போது இதில் ப்ளூ கலர் துணியை தான் நான் எலாஸ்டிக்கோடு வச்சு தைக்க போகிறேன். அப்போது அந்த எலாஸ்டிக்கை விட இது டபுள் மடங்கு இருக்கணும். ஸோ எலாஸ்டிக் 8.5 inches அண்ட் துணி 17 inches. எலாஸ்டிக் 1 inch இருக்கிறதுனால நான் இதை 3 inches அகலம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி எல்லோ கிளாத்தும் நான் 14x4 inches எடுத்துக்கிறேன். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இப்போது இந்த எலாஸ்டிக்கை வச்சு தைக்க போகிற ப்ளூ கிளாத்தை ஃபஸ்ட் எடுத்துருக்கிறேன். இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் ஒரு 1/4 inch தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் தையல் போட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ தையல் போட்டுட்டேன். ஒரு 1/4 inch இடைவெளியில் தையல் போட்டாச்சு. இப்போது இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். நான் இங்கே பின் யூஸ் பண்ணி திருப்புறேன். நீங்கள் எப்படி வேணுமோ திருப்பிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டே வாங்க, தள்ளிக்கிட்டே திருப்பிடலாம். இது ஒரு ஈஸி மெத்தட். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஈஸியாக திருப்பிடலாம் உங்களோடத. இப்போ நான் இதில் திருப்பி எடுத்துட்டேன். ஊக்கு வச்சு திருப்பியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே எலாஸ்டிக்காக கோக்க வேண்டியது தான் அடுத்த வேலை. ஸோ எலாஸ்டிக்கில் பின் குத்திட்டு நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம திருப்பி வச்ச துணிக்குள்ளே விட்டுறலாம். இந்த மாதிரி உள்ளே பார்த்து மெல்லமாக விடுங்க. இது உள்ளே போகணும் அப்படின்றதுனால தான் நம்ம இது 1 inch அப்படின்னா அதை 3 inch எடுத்தோம் துணியில். ஸோ உங்களுக்கு ஈஸியாக எலாஸ்டிக் உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எலாஸ்டிக்கை உள்ளே விட்டுட்டேன். 2 பக்கமும் பிடிச்சிருக்கிற துணியையும் எலாஸ்டிக்கையும் சேர்த்து. இப்போது இந்த 2 கார்னர்லேயும் நான் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்க போகிறேன். இந்த 2 கார்னர்லேயும் துணியோடு சேர்த்து எலாஸ்டிக்கை தையல் போட்டுட்டு வருவோம். இப்போ துணியோடு சேர்த்து எலாஸ்டிக்கையும் தையல் போட்டுட்டேன். நம்மளோட பேண்டுக்கான எலாஸ்டிக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அந்த எல்லோ கலர் துணியை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை நம்ம எப்படி எலாஸ்டிக் தைச்சோமோ அதே மாதிரி தான் இதையும் நல்ல பக்கம் உள்ள வச்சுட்டு கெட்ட பக்கத்துக்கு மேலே தையல் போடுவோம். இதே மாதிரி 2ஆக மடித்து தையல் போடுங்க 1/4 inchல. இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. 2த்துலேயும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தாலே நல்லா 1/4 inchல தையல் போட்ட தெரியுது. அடுத்தது இதை நம்ம திருப்பிடுவோம். அதே மாதிரி ஊக்கு வச்சு நான் இங்கே திருப்பிக்கிறேன். இப்போது திருப்பியாச்சு. திருப்பிட்டு நான் நல்லா அயர்ன் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. நல்லா ஃப்ளாட்டாக வந்திருக்குது. இந்த அகலமும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரொம்ப அதிகமான அகலம் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கூட விருப்பம்தான். இப்போ இதை எப்படி வைக்கிறோன்னா நாட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஷேப்பில் வச்சுக்கிறோம். ப்ளஸ் ஷேப்பில் வச்சுட்டு இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் இப்படி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 கார்னரையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடுது. இப்போ இதில் எப்படி எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு எட்ஜில் நீங்கள் சின்னதாக ஒரு ஃபோல்டு மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரும். அதனால தான் நம்ம இதை கொடுக்குறோம். 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு 2த்துக்கும் நடுவில் நம்ம இப்படி எலாஸ்டிக்கை வச்சுட்டு நேராக தையல் போட்டுக்கிறோம். ஒரு 4-5 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போது நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அழகாக நாட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது இந்த எலாஸ்டிக்கும் நல்லா தைச்சாச்சு. நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நல்லா 4-5 தையலுக்கு மேலேயே நான் போட்டிருக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக அருந்து வராது. அதனால் இதோட ஃபினிஷிங்கும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மடிச்சடிச்சதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை டபுள் கலர்லேயும் செய்யலாம், இல்லைனா சிங்கிள் கலர்லேயும் செய்யலாம். பாருங்கள், இதோட எலாஸ்டிசிட்டியும் நல்லா இருக்குது. நம்ம எலாஸ்டிக்கை விட டபுள் டைம் இந்த கிளாத் எடுத்ததுனால நம்மளால் நல்லா இதை விரித்து கொடுக்க முடியுது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த நாட் டைப் ஹேர் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் குருஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.